Hi friends, வணக்கம் and welcome to விஜய் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா PM கிசான் ஸ்கீமோட 20வது தவணை பேமெண்ட் எப்போ வந்து வெளியாகும் தேதி வெளியீடு சம்பந்தமா டீட்டெயிலான மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. அது சம்பந்தமா தான் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய விஜய் டெக் சேனல்ல PM கிசான் ஸ்கீம் சம்பந்தமா வரக்கூடிய அப்டேட் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து போட போறோம். இன்னைக்கு வீடியோலயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20வது தவணை கம்பல்சரியாக வந்து உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்து வரணும். PM கிசான் சந்தாதாரர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு நேரடியாக வங்கி கணக்கு பணம் ரூபாய் 2000 வரணும்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் முன்கூட்டியே வந்து பண்ணி வச்சிருக்கணும், தேதி வெளியீடு எப்போ வந்து 20வது தவணை வந்து கிரெடிட் ஆக போகுது, ஜூன் மாதம் கிரெடிட் ஆக போதா இல்லை ஜூலை மாதம் கிரெடிட் ஆக போதா அப்படின்றது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். PM கிசான் ஸ்கீம் விவசாயிகளுக்கு, ஏழ்மையான விவசாயிகளுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பயனடையும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் வந்து PM கிசான் ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலயமா வந்து வருடத்திற்கு 3 தவணையாக 2000 2000 2000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருடத்துக்கு 1000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கே டைரெக்டாக வந்து செலுத்தின்னு வராங்க. இதன் மூலயமா நிறைய விவசாயிகள் வந்து பயன்பட்டு வராங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகளுக்கு மேலும் வந்து இந்த திட்டம் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டு வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். 8லேருந்து 10 கோடி பேருக்கு மேலே வந்து இந்த திட்டத்தில் வந்து பயனடைஞ்சுன்னு வராங்க. இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா 20வது தவணை 20th இன்ஸ்டால்மெண்ட் வந்து வர இருக்குது. அது எந்த தேதியில் வந்து வர இருக்குது அப்படின்ற சம்மந்தமாக நிறைய பேர் வந்து கேட்டுன்னு வரீங்க. அது மட்டும் இல்லாமல் PM கிசான் சம்மந்தமாக நடுவில் வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு வந்து கேட்டுன்னு வரீங்க. நடுவில் வந்து உங்களுக்கு பணம் வந்து ஸ்டாப் ஆகுதுன்னா அதுக்கு VO ஆஃபீஸரை வந்து காண்டாக்ட் பண்ணணுமா, அக்ரி ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணணுமா அப்படின்றது சம்மந்தமாக டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோவில் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20வது தவணை எப்போ வந்து பணம் வந்து வரும், அதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் நீங்கள் முன்கூட்டியே வந்து பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். PM கிசான் சம்மன் நிதி யோஜனா, பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தில் 20வது தவணைக்காக காத்திருக்கும் மக்களுக்கு முக்கிய அப்டேட் உள்ளது அப்படின்றத வந்து ஒரு ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 20வது தவணையில் பலனை பெற அனைத்து பயனாளிகளும் EKYC செயல்முறை முடிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது அப்படின்றத மத்திய அரசு தெளிவாக வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியான EKYC செய்து உள்ளீர்களா அப்படின்றத வந்து முக்கியமாக இந்த 20வது தவணை வாங்குறதுக்கு முன்னாடி 2000 வாங்குறதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணிக்கங்க. முன்கூட்டியே வந்து எப்போ வந்து ரிலீஸ் ஆகும் பேமெண்ட் அப்படின்றத வந்து நமக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் மூலயமா வந்து கிடைச்சிருக்கு. அரசியல் வட்டாரங்கள் தரப்பு மூலியம், அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வட்டாரங்கள் தரப்புல வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. தி 20th installment of PM கிசான் சம்மன் நிதி யோஜனா expected to be released end of the June 2025. அதாவது இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் கிரெடிட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடச்சிருக்கு. அதனால் நீங்கள் முன்கூட்டியே வந்து நோட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஜூன் மாதம் இல்லை ஜூலை மாதத்தில் பணம் வந்து வந்துடும். பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனை அதாவது இந்த திட்டத்தில் பிரதம மந்திரி திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக 19வது தவணை பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி 2025 அன்று பீகாரில் பகல்பூரில் வெளியிட்டிருந்தார் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான விவசாயிகளுக்கு வங்கி கணக்கு 4 மாதத்திற்கு ஒரு முறை ரூபாய் 2000 நேரடியாக வர வைக்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு ஆண்டுகளும் 3 சமயம், அதாவது 3 தவணையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000 உதவித்தொகை வந்து வழங்கப்படுகிறது. 12 மாதம் இருக்குதுன்னா 4 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு தவணை வந்து கம்பல்சரியாக வந்து உங்களுடைய வங்கி கணக்கிற்கு இதில் வந்து இந்த PM கிசான் ஸ்கீமில் பயனாளிகளாக இருக்கிறவங்களுக்கு வங்கி கணக்கில் டைரெக்டாக வந்து செலுத்திடும். அவங்க முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா EKYC கம்பல்சரியாக வந்து பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, அதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கரெக்டாக வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து விதிச்சிருக்காங்க. அதனால் முன்கூட்டியே வந்து உங்களுக்கு EKYC இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். அதற்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 19வது தவணை பணம் வந்து வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து பண்ணி வச்சுருக்கணும். 20வது தவணை எப்போ வந்து கிடைக்கும் அப்படின்ற கேள்விக்கு முந்தைய தவணை 19வது தவணை பிப்ரவரி 2025 வெளியிட்டிருக்கிறது. 4 மாதம் கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தவணை 20வது தவணை ஜூன் கடைசி வாரத்தில் வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இருப்பினும் வந்து EKYC செய்முறை முடித்த விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த 20வது தவணை வரும் அப்படின்றத முக்கியமாக மத்திய அமைச்சர்கள் வந்து மத்திய அரசு வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் முன்கூட்டியே வந்து EKYC கம்பல்சரியாக வந்து தெரிவிச்சுக்கங்க. EKYC கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வழிகளில் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறோம். பயனாளிகள், விவசாயிகள் சரியான அடையாளத்தை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆளுக்கு தான் வந்து அந்த பணம் வந்து போய் சேருதா,
சரியான ஆடுகளுக்கு தான் வந்து போய் சேருது அப்படின்றதுக்காக தான் இந்த இகேஒய்சி அடிக்கடி வந்து பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இடைத்தரகர்கள் பங்கு யாரும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்ய வேண்டும் அரசாங்கம் முயற்சிக்கிறது. திட்டத்தின் பலன் உண்மையான தகுதியான விவசாயிகளுக்கு மட்டுமே வழங்கப்படுவது உறுதி செய்யறதுக்காக தான் டைரெக்டாக வந்து ஆதாரில் இணைக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு இகேஒய்சி உறுதி செய்ய வேண்டும் அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ண வராங்க. அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி மூலயமாவே பிஎம் கிசான் அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து நீங்கள் இகேஒய்சி வந்து பண்ணிக்கலாம். அப்படின்லாம் சிஎஸ்சி சென்டரில் வந்து பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக பணம் வராத சம்மந்தமாகவும் இகேஒய்சி பண்ணுறது சம்மந்தமாகவும் சிஎஸ்சி சென்டரில் எப்படி போய்ட்டு இகேஒய்சி பண்ணலாம் அப்படின்னு சம்மந்தமாகவும் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். பிஎம் கிசான் ஸ்கீம் அடுத்த வீடியோவில். இப்போ ஒரு 4 வழியில் இகேஒய்சி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி அடிப்படையில் இகேஒய்சி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் செயலி மூலியமோ இல்லை வெப்சைட் மூலியமாவோ நீங்கள் ஆதார் கார்டு எண்ணை வந்து உள்ளிட்டீங்கன்னா ஓடிபி வந்து வரும். அது மூலயமா நீங்கள் வந்து இகேஒய்சி வந்து பண்ணிக்கலாம். பயோமெட்ரிக் இகேஒய்சி பொது சேவை மையங்கள், அதாவது சிஎஸ்சி சென்டர் வந்து சொல்லுவோம். அஃபிஷியல் சிஎஸ்சி சென்டர் நெட் சென்டரில் வந்து போயிட்டு பயோமெட்ரிக் மூலிமா இகேஒய்சி வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து முக அங்கீகாரம் அடிப்படையில் இகேஒய்சி வந்து பண்ணலாம். மொபைல் செயலிலே இல்லை வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் மூலயமா வந்து இகேஒய்சி, ஐ மூலயமா வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கைரேக வசதி இல்லாதவர்களுக்கு இந்த மொபைல் செயலி மூலம் வந்து ஓடிபி மூலயமாவோ இல்லை முக அங்கீகாரம் மூலயமாவோ நீங்கள் வந்து இகேஒய்சி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து இந்த இகேஒய்சி செய்யும் முறையில் பிஎம் கிசான் ஸ்கீமில் வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளும் வந்து இந்த ஆர்டிக்கலை டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். முக்கியமாக வந்து உங்களுக்கு பணம் வர்றதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் 20வது தவணை ஜூன் மாதம் கடைசி தேதி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28, 29 வருதான்னு வந்து பாருங்கள். இல்லை ஜூலை முதல் வாரம் 2வது வாரத்தில் கம்பல்சரியாக வந்து வரும். இது சம்மந்தமாக பணம் வந்து வரல, உங்களுக்கு வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, அக்ரி ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணோம், வி ஆஃபீஸரை வந்து காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்றது சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ண போகிறேன். அதனால் கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். பிஎம் கிசான் ஸ்கீமில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பணம் ஸ்டாப் ஆனதுதான் கிட்டத்தட்ட தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்ற நியூஸ் வந்து சொல்லணும் வராங்க. உங்களுக்கு பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். உங்களுடைய பணம் வந்து கரெக்டாக வந்து வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து சேருதா, இல்லை ஏதாவது பிடித்தம் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபாலோ பண்ண சம்மந்தமாகவும் லேண்டு சீடிங் சம்மந்தமாகவும் உங்களுக்கு வந்து இகேஒய்சி சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜூன் கடைசி தேதி அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை முதல் வாரத்தில் உங்களுக்கு வந்து பணம் வந்து கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிடும். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.